ஹாய் ஓவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் டாப் சேனல். நம்ம டாப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவா இயக்கத்தில் வெளியான கங்குவா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் மாவீரன், ஏழாம் அறிவு, பாகுபலி இந்த 3 படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோடைய முக்கால்வாசியான படம் நீங்கள் பார்த்த மாதிரி. ஏன்னா அந்தளவு தான் சிவா வந்து எடுத்து வச்சுருக்காங்க. லாஜிக்கே இல்லாமல் இந்த கதையை எடுத்து வச்சுருக்காங்க. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பையன் ஒரு ஜெயில் மாதிரியான இடத்துல விட்டு வெளில வரான். ஸோ வெளில வந்தவன் நேராக எங்கே வரான் அப்படின்னா, ப்ரெசன்ட்டில் இருக்கக்கூடிய சூர்யா கிட்டே வரான். சூர்யா இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சிச்சு அப்படிலாம் வந்து நம்ம அந்த மாதிரிலாம் கான்செப்ட்லாம் யோசிக்கக்கூடாது. நேராக சூர்யாட்ட வந்துடுவான். இவருக்கு இந்த பையன் யாருன்னே தெரியாது. அந்த பையனை வந்து பார்க்க இவருக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகும். ஸோ அது என்ன மாதிரியான ஃபீலிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பையனை எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் அவருக்குள்ளே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த மாவீரன் படத்தில் வர மாதிரி தான் அந்த ஹீரோயினை பார்க்க ஹீரோவுக்கு எப்படி அந்த ஒரு ஃபீலிங் வருமோ, அதே மாதிரி தான் இவருக்கும் அந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னா வந்துட்டு போகுது. ஸோ கடைசியில் இந்த பையன் வந்து எதனால் சூர்யா கிட்டே வந்தான், அப்படி சூர்யாவுக்கு இவனுக்கு உள்ள பாண்டிங் என்ன, எதுக்காக சூர்யா வந்து இந்த பையனை வந்து இவ்வளோ ஒரு மெனக்கண்டு தன் உயிரை கொடுத்து கூட காப்பாற்றுறாரு அப்படிங்கிறதான் கதை. இதான் கதை. இந்த கதையில் எவ்வளோ தூரம் லாஜிக் இல்லாமல் பார்க்க முடியுமோ நீங்கள் பார்க்கலாம். லாஜிக் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து நீங்கள் வெளியில் வந்துடுங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா படத்தோடைய நான் சொன்ன இந்த 3 படத்தையும் அப்படியே என்ன பண்ணிக்காங்க, முக்கால்வாசி கதையை என்ன பண்ணிக்காங்க கொடுத்துருக்காங்க. சிவா அவர்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேருடைய ஒரு நல்ல நடிப்பை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீணாக்கியிருக்கா தான் சொல்லணும். ஏன்னா எல்லா ஆக்டர்ஸுமே அப்படி உயிரை கொடுத்து பண்ணிக்காங்க நடிச்சிருக்காங்க. பட் இதை வந்து முழுக்க சிவா அவர்கள் வேஸ்ட் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். ஏன்னா பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுறது அப்படின்னா படம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியான மக்கள் அப்படியே என்ன பண்ணிக்காங்க வாழ்ந்து உயிரை கொடுத்து என்ன பண்ணிக்காங்க நடிச்சிருக்காங்க. பாபியாக இருக்கட்டும், சூர்யாவாக இருக்கட்டும், அப்புறம் கருணாஸ், ஸோ நிறைய ஆக்டர், நட்ராஜ், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா அவங்க உயிரை கொடுத்து சில விஷயங்கள் நடிச்சிருக்காங்க. எல்லாத்தையுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வீண் நடிச்சிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா கதையில் ஒரு கோஆர்டினேஷனே கிடையாது. ஸோ அங்கே போகுது, இங்கே வருது, அங்கே போகுது. ஸோ அப்படி தான் இந்த படம் என்ன கொண்டு போகுது. படத்தை வச்சு செஞ்சுருக்காரு. முழுக்க எப்படி வச்சு செய்யணுமோ அந்த அளவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த மாதிரி தான் இருக்குது படம். பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ப்ரொடியூசர் சொன்னார் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து கண்டிப்பாக 200 கோடி வசூலிக்கும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு போய் எல்லோரும் உட்காந்து பார்த்தோம். ஆனால் இந்த படம் போகிற பார்த்தா 2 நாள் தாங்காது அப்படிங்கிறது மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவு என்ன பண்ண அப்படின்னா படம் இருக்குன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ் ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஜேம்ஸ் பாண்ட் செய்யக்கூடிய சாகசம்லாம் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இடம் பிடிச்சிருக்கு. தேவையில்லாத சில சாங்ஸ்லாம் தேவையில்லாத இடத்துல வருது. அதான் எதுக்கு இந்த சாங்ஸ் இந்த இடத்துல வருதுன்னே அப்படிங்கிறது தெரியல. நம்ம வேகத்திலே பார்த்துருப்போம், கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் நடக்கும், அங்கே ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா. அது மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு சாங்ஸ் கொடுத்துருக்காரு. எதுக்கு இந்த சாங்ஸ்லாம் வருது அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் ஏதோ அந்த டயத்தில் கொடுக்கணும் அப்படின்றக்காக கொடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இந்த படத்தில் வந்து நீங்கள் பாசிட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்கலாம். ஒவ்வொரு சீன்ஸுக்கு உள்ள அந்த 3D எஃபெக்ட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி VFX நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஒரு சில இடத்துல மியூசிக் ஓவராக தலைவலி தான் அதிகமாக வருதே தவிர நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரமாட்டேங்குது. இந்த லாஸ்ட்டு 10 நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டராக என்ன பண்ணுறாரு அப்படின்னா உள்ளே வராரு. ஸோ அந்த ஒரு போர்ஷன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த லேடிஸோட ஃபைட் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். இந்த படத்தில் சொல்ல போனோன்னா 3D எஃபெக்ட், VFX, அப்புறம் இந்த லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் கார்த்தி வர போர்ஷன், அடுத்து வந்து இந்த லேடிஸ் சண்டை போகிற ஒரு ஃபைட் சீன்ஸ், அவ்வளோதான். இது மட்டும்தான் என்ன பண்ண அப்படின்னா இந்த படத்தில் ஒரு இதை பார்க்குற மாதிரி இருக்குது. ஹீரோயின் ஏன் வராங்கன்னு தெரியல, ஹீரோயின் எதுக்காக ஹீரோயின் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த யோகி பாபு இவங்களுடைய காமெடி வந்து ஃபுல்லாகவே செட் ஆகலை. எந்த அளவு நம்மளை சோதிக்க முடியுமோ அந்த அளவு நம்மளை சோதிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இல்லை நான் இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பில்டப் படம் ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரைக்கும் அந்த ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த பில்டப் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப நம்ம சிவா படத்தில் நிறையா படத்தில் அந்த பில்டப் பார்த்துருப்போம். பில்டப் இருக்கிறனால தான் நிறையா படங்கள் அவருக்கு ஃபெயிலியரும் ஆகிருக்கு. அதை ஏன் அவங்க உணர மாட்டேங்கிறாங்கன்னு தெரில. நிறைய அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்காரு அப்படின்னா படம் எடுத்திருக்காரு. தமிழ் ஆடியன்ஸுக்கு இது வந்து ஒரு கதை உகந்த ஒரு கதை கிடையாது. பார்ட் 2க்கு என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை வர வச்சு கொல்ல பார்க்குறாங்க. கதையை சொல்ல பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபைனலாக இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். வேறு எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை விடைபெறுகிறேன், உங்கள் அனீஸ்.